அன்பினர்களே, நாம் ஒரு காணொளி வழங்கி இருந்தோம். டாக்டர் அர்ஜுனன் அப்படிதான் நான் சொல்லுவேனா, அது நான் ஒரு உண்மையைத்தான் கொண்டு வந்தேன். ஆனால் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் என்னடா இருக்கு உங்களுக்கு. 200 இன்று வரைக்கும் இந்த காணொளியை தரும் வரைக்கும் 231 கமெண்ட்ஸ், அத்தனையும் அவருக்கு ஆதரவான கமெண்ட்ஸ். நாங்களும் இவ்வளவோ ராணுவ செய்திகள், முன்கூட்டி செய்திகள், நடக்க போற செய்திகள், எத்தனை பல வகையான செய்திகளை இந்த சேனல்ல ஒரு 6 மாடமா கொண்டு வரோம். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. டாக்டர் அர்ஜுனன் செய்தி அது உண்மைதான், அதை பத்தி பேச போறோம். டாக்டர் அர்ஜுனன் ஒரு செய்திக்கு என்னடா நீங்க இப்படி களகட்டுது, எப்பப்பா வெளிநாடு உள்நாடு முடியலடா ராசா. சரி பார்க்கலாம் என்னது. அதாவது நாங்க ஏன் கொண்டு வந்தோம் என்றால், ஒரு விடயத்தை வழங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நான் அருகே கிழக்கு மாகாண முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தலைவர் இருந்தான், இறந்தான், அதோட முடிஞ்சு போச்சு. 25 காலமாக ஏமாத்தியே காலத்தை கடத்துறாங்க. கல்முனையை துபாய் ஆக்குவேன், இறக்காமத பிரிட்டிஷ் ஆக்குவேன், லண்டன் ஆக்குவேன், பிரான்ஸ் ஆக்குவேன், இப்படித்தான் கதை வந்தாங்க. கதை பயில விட்டானுகள். கடைசியா ஒன்றுமே இல்லை. கடைசியா கல்முனையை கூட அரிசிற கையில போய் தோக்க போற நிலைமையில் இருக்கு. இந்த நிலைமை தான் கடந்த மாதம் அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளச்சேனை பிரதேச சபை பிரிவில் பாலமுனை என்னும் ஒரு பாடசாலை வைபவத்திற்கு சாணக்கியன் எம்பியை மட்டும் அழைத்திருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள்ல எதிர்பார்ப்பு என்ன? ஐயா, அம்பாறை மட்டக்களப்பு முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள். எங்களுக்காக குரல் கொடுக்க, எங்கள் குறைகளை பேச நாடாளுமன்றத்தில் அர்ஜுனன் போன்று ஒரு குரல் கொடுக்கும் ஒரு குரலை தேடிக்கொண்டு இருக்கிறோம். இல்ல கிழக்கு மாகாணத்துல திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை 3 மாவட்டத்தில் இருந்தும் இந்த மக்களின் இயக்கம் எதுவென்றால் இதுதான் இந்த இயக்கம். என்ன இயக்கம்? எங்களுக்காக எங்க மக்களின் தேவைகளை பேசுவதற்கான ஒரு குரல் தேவைப்படுகின்றது. அதே போன்றுதான் தமிழ் மக்களை கடந்த நாம இப்ப இல்ல எதை சொன்னாலும் நாங்கள் தமிழ் தரப்ப நோகடிக்க இயலாது. அது ஒருத்தன் போதும், ஒரு அர்ஜுனன் போதும், அவரை தொடர்ந்து வெற்றி பெற வைக்கணும். ஏனெனில் உங்குட எங்குட எல்லோரா வண்டவாளங்களையும் தண்டவாளத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஊசி டாக்டர் தேவை. அதைத்தான் அந்த ஆள் செய்யுது. இந்தாப்பா எங்களுக்கு அவரை நைட் விளக்கங்கள், வெளி விளக்கம் எங்களுக்கு தேவையில்லை. அவர் நைட்ல என்ன பண்றாரு, அந்திமாரு அவர் யாராவது பிடிச்சி கற்பழிச்சிக்கானா? இல்லையே. யாராவது அவருக்கு எதிராக ஒரு முறைப்பாடு இருக்கா? அது கூட ஒரு தங்கம் ஒன்று தெரியுது. அதனால என்ன பைபஸ் பண்ணி கூப்பிட்டு இல்லையே. அவர் போஸ்ட் பண்ணி அழைச்சிருக்கிறா. அவளுக்கு விருப்பம், அவள் போயிருக்கிறாள். இதையேண்டா நீங்க மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு தேவை வாய்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்துல மக்களின் குறைகளை பேசக்கூடிய ஒரு முதுகெலும்புள்ள ஆண் அவன் இருக்கிறான், கேட்கிறான். இதைத்தான் நாங்க பாக்குறோம். அவர் நைட்ல டோப் அடிச்சுட்டு என்ன பண்றாரு, தண்ணி பண்ணலாம், எங்களுக்கு தேவையில்லை விடயம். அப்படி பார்க்க போனா இங்க முஸ்லிம் தலைவர் சொல்ல ஒருவர் ஒவ்வொரு பயணத்தின் ஒவ்வொரு பொம்பளைய கூட்டி போறாரு. அது எந்த ஒரு நியாயண்டோ? அதே அர்ஜுனாக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இல்லல்லு, ஏவேனா என்ன எல்லாம் பண்றானுங்கள். அதே நேரம் ரிஷாட் மேல இன்னும் ஒரு பெண் குறித்தான ஒரு முறைப்பாடும் கூட வரலையே. ஆனாலும் அவங்க மக்களுக்கு பேசுறாங்களா? இல்லையே. இந்த அர்ஜுனன் இருக்கணும். அர்ஜுனா இல்ல, அர்ஜுனன் அவன் பாவி இருக்கணும். இந்த மக்கள்ல பிரச்சனைகளை அரங்கேறதுக்கு ஒரு அரங்கம் தேவைண்டா, அதான் அர்ஜுனன் தான் அந்த அரங்கம். இப்ப பாருங்க, இந்த அம்பாறை மாவட்டத்துல ஒரு நீதிபதி, ஒரு முஸ்லிம் நீதிபதி டிஸ்மிஸ் செய்யப்படுங்க. டிஸ்மிஸ் இனி இல்ல. அவர் செஞ்சது என்ன? பொத்திவில்ல ஒரு காணி நாங்க தனியே தருவோம், இப்ப உங்களுக்கு ஓரலா தாரோம். நாங்க ஏன் இந்த அர்ஜுனாவை நாங்க ஆதரிக்கிறோம்ன்றதுக்கு நாங்க சொல்ல வரோம். எங்களுக்கு வந்திருக்கு தகவல் என்ன? பொத்திவில்ல பாருங்க, பள்ளியடி திடல் அல்லியாடி பள்ளியடி திடல் ஒரு காணி 40 ஆண்டு காலமாக அதுல முஸ்லிம் மக்கள் செஞ்சு வராங்க. ஒரு பிரச்சனை வந்திடத்த அவர் அழகான முறையில சட்டமா அந்த பொத்திவில் ஜட்ஜர் செஞ்சிருக்கிறார். அத இவனுகள் பெருசுகள், சிங்கள பெருசுகள் ஒரு பெட்டிஷன் போட்டு ஜேஎஸ் வரையும் கொண்டு போய் கடைசி அந்த ஆளுக்கு சுப்ரீம் கோர்ட் வரையும் அதை டிஸ்மிஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு தனியை தரப்புறம். அப்ப இது 6 பார்லிமெண்ட்ல பேச போறா. இப்ப பாருங்க, அண்மையில இளஞ்செழிய நீதிபதிக்காக ஒரு முஸ்லீம் எம்பி பேசுறாரா, மிக இந்த வெரி ஷார்ட்லியாக அண்மையிலே பேசியிருக்கிறாராம். அப்ப உங்களுக்கு இளஞ்செழியன் அவர்களுக்கு பதவி கொடுக்க கூடாண்டு அறிக்கைகள், ஒற்றர் அறிக்கை 2, இப்ப சொல்ல உங்களுக்கு அதை 2 ஒற்றர் அறிக்கை அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க கூடான்னு சொல்லி, அது வேற காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அது நான் சுற்றி வளர்த்து உங்களுக்கு ஆறாருக்கு புரிஞ்சிச்சோ எனக்கு தெரியலப்பா. ஆனால் அவருக்கு கொடுக்க கூடான்னு சொல்லி ஒரு ஓலைகள். ஆனால்
இங்கே இந்த முகமது லஹ்வார், ஜஸ்டிஸ் லஹ்வார் அவர்களுக்கு யாருமே கொடுக்க கூடான்னு சொல்லி எந்த ஒரு ஓலையும் போகல. ஆனால் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரும் இப்ப நீதி சேவையில் இருக்கிற ஒரு பெருசு மடுத்த நகர்வு தான் அவருக்கு கொடுக்க கூடாண்டு கொக்கு மீனுக்கு நிற்பதில் ஒத்த காலம் நின்று கொடுக்காம ஆகிக்காங்க. இதெல்லாம் ஒரு கர்மம் இல்லையாடா? இது ஆறா பார்லிமெண்ட்ல கேட்கிற? நான் ஒரு எம்பியை நான் பலமுறை சொல்லி, ஒரு எம்பியை ஒரு 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 சண்டே டைம்ல ஒரு லஞ்சுக்கு எங்க ஒரு சாப்பாடு போனவரை பிடிச்சி அழைச்சி இந்த ஜஸ்டிஸ் லஹ்வார் சார் விடுமா பேசுங்க ஓமன்னு சொல்லிட்டு அவரும் பேசல. ஏனெனில் அவருக்கு ஒரு முட்டுக்காட்ட புலக் கொடுத்துக்கிறாங்க, நீங்க அவரை பத்தி பேசாதங்கட்டு. இப்ப சொல்லுங்க, எங்கட மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு ஒரு தமிழ் குரல் தேவை. அது டாக்டர் அர்ஜுனா தான். நாங்க அவனை வளர்க்கணும். யாராவது ஒருவர் அவருடைய தொடர்பு கொள்ளக்கூடிய போன் நம்பரை கொடுங்க, நான் யாழ்ப்பாணம் போய் அவர் ஆற சொல்லும் கேட்க போறல, அது வேறு விடையும் இருந்தாலும் நான் ஒரு முயற்சி பண்ணி அவரை கொஞ்சம் பட்டத்துக்கிட்ட வேண்டியிருக்கு. அவர் எதை எப்படி கையாளும் என்பதை பத்தி நான் ஒரு நாளைக்கு அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய ட்ரைனிங் இல்லை அவருக்கு. அது என்ன நீங்க எப்படி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, பெரிய பெரிய பண்டிதர் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. நான் அறிவுபூர்வமா அவருக்கு சில ஆலோசனை வழங்க இருக்குது. யாரும் அவருக்கு தொடர்புடைய யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஒரு தொடர்பு பண்ணக்கூடிய ஒரு போன் நம்பரை தயவு செய்து ஒரு உங்களுடைய இதில் போட்டுக்கொள்ளுங்க, மெயில் பண்ணுங்க, எல்லாமே உதவி பண்ணுங்க. ஏனெனில் அர்ஜுனாவின் உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஏன் தமிழ் தரப்பில் இருந்தால் ஆபத்து முதல்ல வருது பாத்தீங்களா? ஏனெனில் தமிழ் எம்பிக்கள் விடுற பிழையெல்லாம் அவர் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரார். இப்ப நாங்க கூட இப்ப நிறைய இதுவரைக்கும் அவருக்கு 231 கமெண்ட்ஸ் வந்திருக்குல்ல, அதுல படித்து அளந்து எல்லா கமெண்ட்ஸையும் கொண்டு வர அப்புறம் அது பார்ட் 1, 2 எல்லாம் கொண்டு போகணும். அது வேற வழி இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட வாழ்த்துக்களாப்பா, ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ்லாப்பா. என்னடா இது பார்த்தா இன்னொரு ஆச்சரியம் இருக்கு பாருங்களேன். அர்ஜுனாவுக்கு இப்படி இனம் தெரியாத ஆதரவுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் இதையும் சொல்லவா. அதுக்கு அடுத்தது எங்க மேல நீங்க அம்படிச்சு வேலை என்ன ஒரு நண்பர் வாரார் பாருங்க. நாங்க தாரம் ஜெஃப்ரி அகஸ்டின் என்ன சார் உங்களுக்கும் விவிஎஸ் குறைந்து விட்டதா? தலைவரே, நான் ஒருபோதும் இந்த செய்திக்குள்ள இந்த பார்வையாளருக்காக நான் ஒருபோதும் இந்த சர்ப்ரைஸ் பண்ணுவதற்காக நான் வரல. அதை நீங்க விரும்பிக்கொள்ளும். என்றால் நான் நினைக்கிறேன் இந்த சேனல்ல குறைஞ்ச நண்பர்கள் உங்களை போல இருக்கிறாங்க எனக்கு தெரியல. குறைந்த நண்பர்கள் கொண்ட தளம் இந்த சேனல் மாத்திரம் தான். ஏனெனில் இது இந்தியா சேனல் சொல்லி ஓரங்காட்டுறாங்களா நிறைய. அது மட்டும் இல்ல, யூடியூப் சேனல்ல கூட எங்களை நிறைய செய்திகள் கட் பண்ணப்பட்டிருக்குது. சரியா? அதாவது நாங்க ஈரான், இஸ்ரேல் அந்த செய்திகள்ல உண்மை தன்மையை கொண்டு வரோம் இல்ல, நாங்க யாரு இந்த பெஞ்சமின் மாம்சுகள் அடிக்கிறோம் இல்லை, அதனால நிறைய புளாக் பண்றாங்க. புளாக் பண்ண மட்டுமில்ல ஓட விடுறாங்கல்ல யூடியூப் தளத்தலை. அது என்ன இங்கிலீஷ்ல பார்ப்பாங்க, இதெல்லாம் போகுது அவங்களுக்கு. இப்ப யூடியூப் தலைமை சும்மா போடுறோம்ல, உடனே கம்ப்யூட்டர் போட்டு மொழி டிரான்ஸ்லேஷன் போனது போறோம் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி எவ்வளவு சரி இருக்கு எங்களுக்கு தெரியுமா பெண்டிங்ல. இவர் சொல்றாரு நம்மளுதான் தலைவரை, நாங்க ஒருபோதும் இந்த விவிஎஸ்க்காக வரவே கிடையாது. அதை வழங்கிக் கொள்ளுங்க. டாக்டர் அர்ஜுனா மேல உங்க மேல காட்புணர்ச்சி இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் அவரை முதல்ல இன்பத்தமிழ் வானொலி ஆஸ்திரேலியாவில் முதல் நான் அவரை நெல்சன் மண்டேலா ரேஞ்சியை கொண்டு வரேன். தண்ணி அடிக்கிறான், குடிக்கிறான், பாவி மொக்குத்தனமா பேசிது எல்லாம் பண்ணுதான். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நாடாளுமன்றத்துல அவர் பேசுற விடயம் உண்மையா பொய்யா அதான் பாருங்க. நேர்மறைக்கு அவன் தெரியுமா, அவன் உண்மை இருக்குது. ஒரு விடயம் யாரு ஜெஃப்ரி அகஸ்டின், அவர் தப்பான வழியில பேசலாம், தப்பான வார்த்தைகள், அதாவது மனுஷன் தானே. இப்ப நானும் எவ்வளவு வார்த்தையெல்லாம் விடுறேன், அதுல நீங்க கேட்கற இல்லையா? அப்படித்தான் நாங்க ஒரு ஃப்ளோவுல பேசி போகல வருங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது நீங்க. அதாவது நாங்க வழக்கத்திலே இப்ப நம்ம ஒரு நண்பரோட எப்படி பேசுவாங்க, ஊடகத்துக்கு வந்து அலங்கார வார்த்தைகளையும் அலங்கார மொழிகளையும் என்னால கொண்டு வர இயலாது. நான் எப்படி பேசணும் அப்படிதான் நான் பேசலாம். ஸ்டைல் எடுத்து ஆக்டிங் எடுத்து எனக்கு பேச தெரியா. நம்ம ஜெஃப்ரி அகஸ்டின் நிச்சயமாக நான் என்ன சார் உங்களுக்கு விவிஎஸ் குறைஞ்சிங்க, விவிஎஸ்க்காக நான் ஒருபோதும் வரல தலைவரே. உங்களுக்கு ஒரு நண்பரே பதில் அளிச்சிருக்கார். அது யாரு? இந்த பிரதா அடிச்சுக்கிறா பாருங்க. உங்களுக்கு ஏன் கடுக்குது உங்களோட கேள்விக்கு அந்த பையன் அடிச்சுக்கிறான் பாருங்க. அதுதான் சரியான முறை. யாரு இந்த பிரதா வாழ்த்துக்கலாம் ரொம்ப தாய் சென்றால் ஒரு நேருக்கு நேர் தான் பதில் அடிக்கணும். அதுக்காகத்தான் நாங்க இதை கொண்டு வந்தோம். அதை பாருங்க. அடுத்தது இன்னொரு நண்பர் வாரா ரங்கா சக்தி, அவர் தந்திருக்கிறார். என்ன நண்பரே, உங்களுக்கும் பார்வையாளர்கள் குறைந்து விட்டதா? இப்படி தனி மனித ஒழுக்கம் தேவை மக்களை வழிநடத்த.
இந்த அவரை பர்சனலுக்குள்ள நான் போகல. அது ஆராய போனா மிக நிறைய விடயங்கள் வரும். அது அவர்கிட்ட பேசுனல் பல மாறு இருக்கலாம். ஆண்டிகள் வாராங்க, பாக்குறாங்க, போறாங்க. அவரு யாராவது போஸ்ட் பண்ணி கூப்பிடுறாரா, அழைச்சிருக்காரா? அவருடைய உரிமை. அவர் தண்ணி அடிக்கிறார், தண்ணிய குற்றம் சொல்ல போறீங்களா, இல்ல அவரை குற்றம் சொல்ல போறீங்களா? சாராயத்தை விக்கிற குற்றம், சாராயம் குற்றம், இவரு குற்றம். அப்ப இவர் மூணாம் நபர் தானே குற்றமா வர போறாரு. அரசாங்கம் அதை தடை செய்யணும் இல்ல. சாராயத்தை, சாராயம் மக்களுக்கு குடிக்கத்தானே சாராய பார திறக்கிறாங்க. நாங்க அதை பார்க்கல. நாடாளுமன்றத்துல அர்ஜுனன் கொண்டு வர விடயங்கள் அத்தனையும் உண்மை, நேர்மை. அதைத்தான் நாங்க பாக்குறோம். நான் இவரை ஒருபோதும் இவரை வெளியிடுத்தலன்னு சொல்ல வரலே. அவர் அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அது பாதுகாக்கப்படுவது சொத்து. அது தமிழா இருக்கட்டும், முஸ்லீம், அந்த ஆளை கிட்டினா தம்பி, நாயை கிட்டினா நாய் லொல்லாங்கத்தான் செய்யும். அவனோட வாயை கிட்டினா அவன் பம்பு வரதான் செய்வான். சோனி கேசுவான், தமிழனு கேசுவான், அடுத்த வீட்டுக்காரனுக்கு புள்ள பத்தானு கேட்பான், எல்லாம் கேட்பான். அது அது எனக்கு தெரியல. அடுத்தது இன்னொரு நம்பர் வாரார், மிராண்டா டோன்ட் யூ ஹேவ் any other subjects? நாங்க அந்த சப்ஜெக்ட் தேவன் தான் தலைவரை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி விடயங்களை அரங்கேற்றோன்னு தான் கொண்டு வந்திருக்கார். அது ஒரு விடயத்துக்காக நாங்க வரல. அதை நாங்க உங்களுக்கு காட்டணும். நாங்க என்னதால் நாடாளுமன்றத்தில் ஒரு நம்முடைய மக்களின் குறைகளை பேச ஒரு வாய்ஸே இல்லை. அந்த ஐநா வரையும் போனது அந்த பேச விடுங்கண்ணா, பேசத்தான் போறான். அதுக்கு அவருக்கு முதலமைச்சர் கொடுக்கறல, அதுக்கு நாங்கள் ஒருபோதும் அதை ஆதரிக்கவும் மாட்டோம். அவர் நாடாளுமன்றம் தான் போகணும். அவர் பார்லிமெண்ட் போகணும். எம்பியா அமைச்செல்லாம் கொடுக்க கூடாது. பார்லிமெண்ட் எம்பியா போகணும். அங்க எங்கட மக்களை பிரச்சனை பேசணும். இதைத்தான் நாங்க விரும்புறோம். இன்னொரு நண்பர், இது நாங்க நிறைய பிறகு பேசுவோம். இது ரணிநடன் நீங்க சொல்வது உண்மை. நான் கதை இதுதான் நிதி தேவன் சொல்றாரு. அடுத்தது அதாவது மசூத்மா சொல்றா 7.5 சேனை சிரிச்சு அவருக்கு ஏழாம். 7.5 சேனை சிரிச்சு அவருக்கு ஏழாம். ஓ, நீங்க சிரிப்பீங்க. இது நம்மட கதிர்காமநாதன் கபிலன், எப்போதும் நம்முடைய பேஸ்புக் தளத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் அழகா சொல்லுகிறார், ரணிலை வெற்றி செய்தவன் இல்லாமல் கடந்த தேர்தல். அதான் உண்மை. நன்றி கபிலன் சார், நன்றி. ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. உண்மை ஒருபோதும் அழிவதில்லை என்றாலும் நாங்கள் இன்னொரு தகவல் தந்திரீங்கள். என்னது, சாணக்கியனும் எங்களை பத்தி, முஸ்லிமை பத்தி பேசுகிறாண்டு. சாணத்தி இங்க பாருங்க, அம்பாறை மாவட்டத்தில் எத்தனை நம்பி இருக்கிறாங்க. கடந்த காலங்கள்ல ஒரு நாயையும் கூப்பிடாம சாணக்கியனை மாத்திரம் ஒரு பாலமுனை, அதான் சொன்ன அட்டாளச்சேனை பிரதேச சபைக்கு உட்பட்ட பாலமுனை, காத்தாங்குடி பாலமுனையால அட்டாளச்சேனை அம்பாறை பாலமுனை, அதான் அம்பாறை மாவட்டம் அட்டாளச்சேனை பாலமுனை ஸ்கூல்ல கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை பார்த்தேன் நானு. சாணக்கியன் எம்பிய மாத்திரம் கூப்பிட்டு கௌரவ விருந்தின கௌரவிச்சு பேசி வச்சுக்கிறாங்க. அதுல இருந்து என்ன விளங்குது எங்களுக்கு எங்கட முஸ்லீம் அணிக்கு ஒரு நல்ல வாய்ஸ் தேவைப்படுது எங்கட மக்களை பிரச்சனை பேசுறதுக்கு. அடுத்தது இந்த அரசாங்கம் இந்த எம்பி மாறுற பட பட்டாளங்களை அடிச்சு குறைச்சிக்கிற காரணம் என்னன்னா, பந்தா காட்டுவது. பந்தாவிலேயே காலம் போயிடுச்சு. பந்தா காட்டியே மக்களை ஏமாத்தி பொழைக்கிறதே வாழ்க்கையா போச்சு. அதுக்குத்தான் ஒரு அடிச்சிருக்குது இந்த அரசாங்கம். அதுதான் இந்த அரசாங்கம் நாங்க தொடர்ந்து வாழ்த்துவதற்கும் ஒரு காரணம். அடுத்து நம்முட ஸ்ரீ சிதம்பரத்துறை, அதாவது நம்மை சுற்றியுள்ள உலக அரசை ராஜா தந்திர அப்படியே நல்ல ஒரு கருத்து சொல்றாங்க. அவர் சார்ந்த மக்களும் அவதானம் கொள்ள வேண்டும் என்று. அதாவது உங்க தராசில் ஆழமாக நம்மை சுற்றி உள்ள உலக அரச ராஜா தந்திர சுத்துமாத்துக்களை துணிவோடு ஆழமாக ஆராய்ந்தாரும் உங்க தராசில் டாக்டர் அர்ஜுனாவை ஒரு தட்டிலும் இன மத வேறுபாடு பார்க்காமல் ஏனைய அரசியலாளர்களை ஒரு கட்டிலும் வைத்து சீதூக்கிய வெளிப்படுத்திய சாதக பாதக கருத்துக்களை வரவேற்கிறோம். இன்று எம் தமிழின மக்களை விழிப்புடன் ஏமாறாமல் எதிர்கொள்ள ஒரு குரல் இருப்பதை நியாயப்படுத்தி உங்கள் கருத்து உள்நோக்கோடு வசைப்படுவோர் சிலரின் மனதை சிந்திக்க வைக்கும். அதே நேரம் அவருக்கான பாதுகாப்பின் பலவீனத்தையும் சுட்டி காட்டுகமே அவரும் அவர் சார்ந்த மக்களும் அவதானம் கொள்ள வேண்டியது ஒன்று நன்றி என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு ஐயா உண்டு, ஸ்ரீ சிதம்பரத்துறை, ஸ்ரீ சிதம்பரத்துறை, ஸ்ரீ சிதம்பித்துறை
அவருக்கு நன்றி ஐயா. இல்ல, அதாவது நாம மீண்டும் சொல்றோம். அடுத்த இது வந்துட்டு இந்த ராவணன் அர்ஜுனா பற்றிய மிக அருமையான உங்கள் கண்ணோட்டம் உண்டு. இவ்வளவு நாங்கள ஏராளமான கமெண்ட்ஸ் இருக்குது. நாங்க இந்த நாளையும் தான் கொண்டு வந்திருக்கிறோம், இன்னும் இருக்குது. அதை நாங்க வேற பாட்டாக தரப்போன்றோம். நிச்சயமாக நாங்கள் தனியாக அர்ஜுனா பற்றி அவருக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸுகள் நல்லது கெட்டது அத்தனையும் பார்ட் 2 பற்றி தரப்புற மக்களை. நாங்கள் அர்ஜுனாவின் ஊழியன் அல்ல. எங்களுக்கு யார் யாரு நல்லது சொல்றாங்களோ, இந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்களோ, அவங்கள அளந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு ஊடகனுக்கு இருக்கு. நான் முழு ஊடகன். இப்போதான் நான் ஃப்ரீயா இருக்கிறேன். நான் முழு ஊடகன். எல்லா நிறுவனங்களும் நான் ஊடகனா இருந்திருக்கிறேன். சரிங்களா? ஒருபோதும் நான் மக்கள் விரோதமான செயற்பாட்டுக்குள்ள ஒருபோதும் போகவும் இல்லை, போகவும் மாட்டேன். ஆனால் டாக்டர் அர்ஜுனன் பேசுவது பாராளுமன்றத்தில் அத்தனையும் நியாயமானது, உண்மையானது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த ஒரு குரல் எங்களுக்கு தேவை. அவரது பாதுகாப்பு கொடுக்க வேணும். அது நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் அவர் இந்த சாவகத்தின் மக்கள் அவரை வாக்களித்து அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது எனது ஆசை. நாங்க என்ன மாமன் வச்சான கிடையாது. அதாவது இப்ப பாரு, முஸ்லிம்களுக்கு அவர் குரல் கொடுக்கிறார். அது இப்ப பாருங்க, அந்த அம்பாறை மாவட்ட நீதிபதி ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கு, டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? அந்த பேப்பரை நாங்க கொடுக்க போறோம். எங்கிட்ட வந்திருக்கு அந்த பேப்பர்லாம். எங்களுக்கு கொழும்புல இருந்து அனுப்புறாங்க எல்லாம். அது பாவம் இல்லையா? ஒரு அப்பாவி ஜட்ஜாம் அப்ராணி பாவம் சட்டத்தை சரியா செஞ்சத இந்த அரசாங்கம் இல்ல, கடந்த அரசாங்கங்கள், அது அரசாங்கத்துக்கு அப்பால் இந்த மஞ்சள் காவி உடை அந்த பாட்டி தான் மோசமான முறையிலே ஜேஎஸ்சிக்கு முறைப்பாடு செய்து இவரும் ஒரு அப்ராணி என்றதால அவர் மேல ஒரு இடிச்சிட்டார்கள். அந்த எந்த தப்புமே செய்யல. சட்டப்படி அவர் சட்டத்தின் பிரகாரம் சட்டத்தை சரியான முறையில செஞ்சத்தின் வந்த பரிகாரம். பாவம் அந்த மனுஷன் குடும்பமும் இன்றைக்கு அந்த ஆளுக்கு ஒரு பென்ஷன் கூட இல்லாம ஆகிப்பட்டாங்க. இனி எங்கேயும் போக இல்லாது. இதை பத்தி யாராவது ஒரு சோன எம்பி பேசுவானா பார்ப்போம். நான் தரையில தலைக்குத்தனமா நடப்பேன், பேச மாட்டாங்க. பாவம் டேய், அந்த பாவம் சுத்தும். அந்த முஸ்லிம் ஜட்ஜிட பாவம் இந்த முஸ்லிம் நாய்க்களே சுத்தும். பொத்திவிலையும் ஒரு எம்பி இருக்கிறார், அதை பத்தி பேசுவாரா? அந்த ஆள் பொத்திவிலுக்காகத்தான் தீர்ப்பளிச்சது. கடைசியா அது ஹைகோர்ட் வரையும் சென்று சுமந்திரன் அவர்கள் கூட வாதாடி அவர் கொடுத்த தீர்ப்பு சரியென்று உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்குது. உச்ச நீதிமன்றம் அது போல விடுத்திருக்குது. பாத்தீங்களா? எனவே இது குறித்து நாம் தனியாக தருவோம். ஆக அர்ஜுனன் என்ற எம்பி தான் இந்த மக்களின் குறை ஒம்புட்ஸ்மேன். அதுக்கு இப்ப எப்படி தமிழ் எடுத்துக்கொள்ளுங்க நீங்க. இந்த மக்களின், தமிழ் பேசும் மக்களின் ஒம்புட்ஸ்மேன் அர்ஜுனா எம்பி, பார்லிமெண்ட் ஒம்புட்ஸ்மேன். அவரை நாங்க வெல்கம் பண்ணி வரவேற்க போறோம். தொடர்ந்து அவரை நல்லது கிட்ட நாங்க நிற்கத்தான் போறோம். நன்றி நேர்களே. மீண்டும் அவருடைய கமெண்ட்ஸ் மூலம் சந்திப்போம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.